ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் ட்ராயிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு பேஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. பேஸ் லைன் 3/4 ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணிட்டு அந்த எட்ஜிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்ட்ரெயிட் லைனு, அப்புறம் அந்த எட்ஜிலேருந்து ஹாரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ திரும்ப ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டு அந்த லைன்ஸையும் கனெக்ட் பண்ணிடுங்க ஸ்ட்ரெயிட் லைனாக. ஸோ இப்போ ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ட்ரி போடணும். ஸோ அது ஆல்மோஸ்ட் ரூஃபோட ஹைட்டுக்கு வரணும். சரிங்களா? ரூஃபுக்கு ஈக்குவலாக தான் இந்த விண்டோ ட்ரா பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரீ லேண்ட்ஸ்கேப்னா ஒரு ஹவுஸு, ஒரு ட்ரீ, புஷஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். ஈஸி டெக்னிக் தான் அது. ரொம்ப உங்களுக்கு வீடியோ பார்த்தா அதிலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. இது பேசிக்கில் இருக்கிற லெவலில் இருக்கிறவங்க கூட பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு ட்ராயிங் தான். சரிங்களா? ஸோ இந்த செமி சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வ் லைன்ஸாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த செமி சர்க்கிள் லைனை பேஸ் பண்ணி கர்வாக நீங்கள் ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே கண்டினியூவாக கர்வாக அந்த லைனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரீயோட அவுட்லுக் கரெக்டாக கிடச்சிரும். அப்புறம் இது எப்போவுமே ட்ரீ வரையும் போது அதோட பேஸ் பக்கத்தில் கொஞ்சம் கிராஸ் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ கொஞ்சம் கிராஸ் இருக்கிற மாதிரி நம்ம இதில் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ட்ராயிங் தான் அது. ஸோ ரெண்டு சைட்லேயுமே நம்ம கிராஸ் ட்ரா பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ போகிற ஸ்பீடுக்கே நீங்கள் ட்ரா பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்பும் வரும்போது நீங்கள் பாஸ் பண்ணணும். ட்ராயிங் பாஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ராயிங் ப்ளே பண்ணி தான் பார்க்கணும். ஒரே ஸ்டேஜில் நீங்கள் வீடியோ ரன் ஆகிட்டே இருக்கும்போது உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ப்ளே கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண லைன்ஸ் எல்லாத்துக்குமே பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் பண்ணிடுங்க. அவுட்லைன் பண்ணால் தான் ஒரு பவுண்ட்ரி கரெக்டாக மார்க் பண்ணால் தான் நம்ம பவுண்ட்ரிக்குள்ளுக்கு கரெக்டாக கலர்ஸ் பண்ண முடியும். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராயிங் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரிங்களா? இதில் ஃபுல்லாகவே ட்ராயிங் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். மற்றபடி ட்ராவல் வீடியோஸும் அப்பப்போ ஒரு பிரேக்காக சென்ட் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கண்டினியூவாக ட்ராயிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அது மாதிரி இந்த ஸ்கெட்ச் லைன்ஸ் பண்ணும்போது இந்த லைன் எங்கேயுமே பிரேக் ஆகக்கூடாது. லைன் பிரேக் ஆகாமல் ஒரே ஸ்டிச்சில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நிறைய லைன் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் லைன் பிரேக் ஆகாமல் பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் லைன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியும்னு நினச்சிட்டா அது தப்பு. லைன் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த லைன்ஸ் பிரேக் இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணிக்க கலர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரீக்கு லெமன் எல்லோ யூஸ் பண்ணிக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டார்க்காக பண்ணக்கூடாது. கலர் ஒரு மீடியம் ஷேட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லெவல் தெரியுதுல்ல, அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைட் க்ரீன் நான் இங்கே யூஸ் பண்ணுறது கேமலின் ஆயில் பேஷல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே கலர்ஸ் அந்த பிராண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே பார்க்குற அதே ரிசல்ட்டு
உங்களோட ட்ராயிங்க்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வந்து கேமலின் ஆயில் பெஷல்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ரீன் வந்து பண்ணணும். எல்லாமே வந்து சர்க்குலராக தான் பண்ணணும். சர்க்கிள் பேட்டர்ன் தான் பண்ணணும். சரிங்களா? வேறு டைரெக்ஷன் பண்ணலாம். ஆனால் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம மர்ஜ் பண்ணும்போது ப்ராப்பராக வராது. ஓகேவா? ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு? அந்த வந்து அதில் எல்லோவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. அந்த ஒயிட் ஸ்பேஸ் விட்டுருக்கிறது, அந்த ஷேடு வந்து மீடியம் ஷேடு தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு கலர் மிக்சிங்க்கு. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த எல்லோ பண்ணியிருந்தோம்ல, அந்த எல்லோ கலர் வச்சு தான் இந்த லைட் க்ரீனை வந்து மிக்ஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதே கலர் தான் வச்சு டீப் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா லைட் க்ரீனையும் கொஞ்சம் எடுத்து இந்த டீப் க்ரீன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ கலர் மிக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே லைட் கலர் வச்சு தான் கலர் மிக்ஸ் பண்ணணும். இந்த ட்ரீயில் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர். லைட் ப்ரௌன் வந்து ஆஃப் ஆஃப் ஏரியா வந்து லைட் ப்ரௌன் வந்து பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இன்னொரு ஆஃப் வந்து ப்ரௌனுன்னு ஒரு கலர் இருக்கும். சரிங்களா? அந்த ப்ரௌன் கலர் தான் மீதி இருக்கிற ஆஃப் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 கலரையும் லைட் ப்ரௌன் வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். சரிங்களா? லைட் ப்ரௌன் ஒரு கலர், எல்லோ கலர் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் வந்து 2 கலர் எதெல்லாம் ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான். இது ஆரஞ்சு மாதிரி இன்னொரு கலரும் இருக்கும், அது வேண்டாம். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. லைனுக்குள்ளேயே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ லைனை விட்டு வெளியே வரக்கூடாது. பாக்ஸ் விட்டு வெளியில் வந்துச்சுனாலும் உங்களுக்கு உங்களோட பிக்சர் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அந்த எட்ஜஸ்லாம் போகும்போது கலர் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சிடணும். ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா அந்த எட்ஜஸ்லலாம் கரெக்டாக நம்ம வந்து பண்ண முடியும். ஃப்ளாட்டாக வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கலர் வந்து வெளியே வந்துடும், லைன் விட்டு வெளியே வந்துடும். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மீடியமான ஷேட் பண்ணால் போதும். எப்போவுமே கலர் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அடிக்கக்கூடாது. எந்த ஈவன் நீங்கள் பென்சில் ஷேட் பண்ணாலும் சரி, கலர் பென்சில் பண்ணாலும் சரி, ஆயில் பென்சில்ஸ் பண்ணாலும் சரி, கலர் எப்போவுமே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுக்காம ஆவரேஜாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து பண்ணால் போதும். சரியா? ஸோ இப்போ நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது க்ரே கலர். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிக்சரில் ரைட் சைடில் வந்து சன்லைட் இருக்குது. சரியா? ரைட் சைடில் டாப்பில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கலர் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட் பட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். ஸோ அது லைட்டுன்றது சன்லைட் இல்லை ஆர்டிஃபிஷியலான லைட்டும் இருக்கும். சம்டைம்ஸ் ரூம் உள்ள ஸ்டில் லைஃப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் லைட் அது. சரிங்களா? அது நம்மளே லைட்டை வந்து செட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எப்போவுமே அதனால் லைட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பிக்சரும் பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது மீடியம் எல்லோ அப்படின்ற கலர் வந்து அதுவும் மீடியம் ஷேடாகவே பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் மீடியம் எல்லோ ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து எடுக்கிற கலர் வந்து சாப் க்ரீன். இந்த சாப் க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் டார்க்கான பொசிஷனுக்கெலாம் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சைடு லைட் இருக்குதுன்னா இன்னொரு சைடு வந்து ஷேட் இருக்கும். அந்த ஷேட் இருக்கிற ஏரியாவுக்காக நம்ம வந்து இந்த சாப் க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அது வந்து கலர்ஸும் வந்து மீடியமாக பண்ணால் தான் நம்ம வந்து மிக்சிங்க்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அதனால தான் எப்போவுமே கலர்ஸ் வந்து மீடியமாக பண்ணோம். ரெண்டாக மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த லைட் கலர் தானே வச்சு பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கூட நம்ம ப்ரெஷர் கொடுத்து அந்த ஏரியாவை டார்க் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போது சேம் 2 சைடுமே சேம் கலர் ஸ்கீம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 சைடும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் பென்சில் ட்ராயிங்கு, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் ட்ராயிங் ஒன்று வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ கலர் பென்சிலை ரியலிஸ்டிக் எப்படி பண்ணுறது, ஃப்ரூட்ஸு, ஸ்டில் லைஃப்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வரும்போது
நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து லைவ் கிளாஸ் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த லைவ் செஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அது மோஸ்ட்டாக ஃப்ரைடேயில் தான் இருக்கும். ஃப்ரைடே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட்டு 470 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை இருக்குது. ஸோ ஆஃப்டர் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து லைவ் வந்து வீக்லி ஒன்ஸ் வருவோம். சரிங்களா? அதில் உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுற கலர் வந்து லைட் ப்ரௌன் கலர். அந்த ட்ரீயில் யூஸ் பண்ணனால அதே சேம் கலர் ஃப்ளாட்டாக வச்சுட்டு லைட் ஷேட் தான் பண்ணணும். லைட் ஷேட் பண்ணிட்டு இந்த எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண வேண்டியது ஸ்கைக்கு கலர் பண்ணணும். ஸ்கை கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு ரெடி ஆயிரும். சரியா? ஸோ இங்கே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற கலர் வந்து அல்ட்ராமெரியன் ப்ளூ. ஸ்கை அப்படின்னா ஸ்கை ப்ளூ தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அல்ட்ராமெரியன் ப்ளூ ரேண்டமாக அங்கங்கே பண்ணால் போதும். சரிங்களா? கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் விட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஒயிட் கலர் எடுத்து அது மேலே வந்து மர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அது மேலே ஆன் தி டாப்பு அது கலர் மேலேயே நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வந்து வரும். சரியா? ஸோ ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலேயே. ஓகேவா? ஸோ இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது வந்து என்னுடைய அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸ் வந்து தாம்பரம்லேயும் மாடம்பாக்கத்துலேயும் இருக்குது. சென்னையில் தாம்பரம் அண்ட் மாடம்பாக்கம் 2 இடத்துலையும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸஸுமே வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் ட்ராயிங் கிளாஸ் வேணும்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற ட்ரையல் கிளாஸ் தான் அது வந்து ஃப்ரீ கிளாஸ். உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.